குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ புதுசாக வந்து நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம். நீட் பேஸ்டு மாத்திரம் கிடையாது, இது ஜேஇக்கு முக்கியமானது. ஃபிசிக்ஸ் வந்து ரெண்டுக்குமே இம்பார்ட்டண்டானது. நீட்டுக்கும் சரி ஜேஇக்கும் சரி ரெண்டுக்குமே இம்பார்ட்டண்டானது. ஓகே, அதனால் வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் சரி, டெரிவேஷன் கொஸ்டின் சரி, தியரிட்டிக்கல் கொஸ்டின் சரி எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து என்னது இன்றைக்கி டாபிக் வந்து என்னது ப்ரெஷரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரெஷர்னால் என்ன? ஓகே, ப்ரெஷரில் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஓகே, என்னது ஏர் ப்ரெஷர் சொல்கிறோம். ஓகே, ஏர் ப்ரெஷர் சொல்கிறோம், வாட்டர் ப்ரெஷர் சொல்கிறோம், லிக்விட் ப்ரெஷரை சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஷரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ப்ரெஷருக்கு வந்து காமனாக வந்து ஃபார்முலா வந்து இருக்குது. ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. இது வந்து ஆர்டினரியாக வந்து சொல்கிறோம், சாலிடில் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்கும்போது சாலிடில் வந்து என்ன ப்ரெஷர் ஏற்படுது, லிக்யூடில் வந்து என்ன ப்ரெஷர் அப்ளை ஆகுது, கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து என்ன ப்ரெஷர் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னாக்கும், இப்போ நான் சொல்கிறேன் சாதாரண சிம்பாலிக்காக சொல்லும்போது P ஈக்குவல் டு F/A அப்படின்னு சொல்கிறேன், F/Aன்னு சொல்கிறேன். அப்போ எஃப்னா வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸு, யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டனு. ஓகே, அப்போ என்ன சொல்கிறேன், யூனிட்டு நியூட்டன் சொல்கிறேன். ஓகே, அப்போ ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறேன். அப்போ வந்து அது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரெஷரு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி யூனிட் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறோம். டிஃப்ரெண்ட்டாக எப்படி மாற்றுறோம்னாக்கா P ஈக்குவல் டு H into rho into G அப்படின்னு பார்க்குறோம். ஹச்ன்றது ஹைட் ஆஃப் தி லிக்யூடு, ரோன்றது டென்சிட்டி ஆஃப் தி லிக்யூடு, ஜி வந்து ஆக்சிடேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ P ஈக்குவல் டு ப்ரெஷர் ஈக்குவல் டு F/Aன்னு சொல்லலாம், ப்ரெஷர் ஈக்குவல் டு H into rho into Gன்னு சொல்லலாம். எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். சப்போஸ் ஹைட் வந்து நமக்கு தெரியணும், டென்சிட்டி வந்து தெரியணும், ஆக்சிடேஷன் டியூ டு கிராவிட்டி தெரியணும். இது மூணு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஆஃப் தி லிக்யூடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து அதே மாதிரி தான் என்ன சொல்லலாம், ஹைட்டுக்கு வந்துடுது டென்சிட்டி வந்துடுது மாஸ் பை வால்யூமு. ஓகே, டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூமு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து அதே ரிலேட்டடாக வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம ப்ரெஷருடைய யூனிட்டை வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ப்ரெஷரை பற்றி தான் பார்க்க போகிறோம், ப்ரெஷருடைய டாப்பிக்கை பற்றி தான் பார்க்குறோம். அதில் வந்து முக்கியமானது வந்து என்னது பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்கிறோம்னாக்கா ஒரு ஒன்றுமே இல்லை. இவர் வந்து ஆர்கிமிடிஸ் வந்து என்னது இதில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, ஆர்கிமிடிஸு, லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷனு, ஓகே, அப்புறம் பாயன்சி ஃபோர்ஸு எல்லாமே அப்படி தான். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து எதுக்கெல்லாம் வந்து இருக்குது, சாதாரண ஆர்டினரி வாட்டருக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி விஸ்கஸ் லிக்யூடுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். விஸ்கஸ் லிக்யூடில் வந்து என்னது ஒரு விஸ்கஸ் லிக்யூடுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஹனி இருக்குது. ஓகே, அல்லது வந்து என்னது கிரீஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து குயிக்காக வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ மேலேருந்து கீழே விழுகும்போது கீழேருந்து மேல் நோக்கி வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகணும். அதை வந்து பாயன்சி ஃபோர்ஸ்னு சொல்கிறோம், அல்லது அப்போர்டு ஃபோர்ஸ்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது என்னதுனாக்கும், மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு விசை செயல்படும், கீழேருந்து ஒரு மேல் நோக்கி விசை செயல்படும், இடையில பேலன்ஸ் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்க்கும்போது என்னென்னாக்கும் விஸ்காசிட்டி அது வந்து அதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் இருக்குது. எல்லாமே வந்து ப்ரெஷர் ரிலேட்டட் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு புயல் வந்து அடிக்குது, அந்த புயல் அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கும் லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. லோ ப்ரெஷராக க்ரியேட் ஆகும்போது அதன் மூலமாக வந்து என்னது ஸ்டாம் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்டாம் ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று வந்து அதாவது இந்த இதில் ஸ்டாம்லேயே விண்டுன்னு இருக்குது, அதே மாதிரி சைக்ளோன் இருக்குது, ஹரிக்கேன் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்பாக. இது ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் கன்சர்ன் பண்ணதான். ப்ரெஷர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு எல்லாமே இருக்குது. அப்போ ப்ரெஷர் இன்னிய லிக்யூடு, ப்ரெஷர் இன்னிய சாலிடு, ப்ரெஷர் இன்னிய ஏரு, அதை பற்றி இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாய்ஸ்லஸ் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் மெத்தட் நமக்கு தெரிஞ்சாகும். ஓகே, ஸ்டோக்ஸ் மெத்தட்ன்றது என்னது, ஸ்டோக்ஸ் மெத்தட் வந்து F ஈக்குவல் டு F is directly proportional to eta into
ஏ இன்ட்டு வின்னு வந்து சொல்கிறோம். ஈட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு வின்னு சொல்கிறோம். ஈட்டான்றது கோஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கோஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் சிம்பிள் வந்து ஈட்டான்னு சொல்கிறோம், ஏ வந்து ரேடியஸ் சொல்கிறோம், பி வந்து வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து அப்ளை ஆகுது. எஃப் ஈக்குவல் டு 6 ஈட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு வின்னு வந்து அப்ளை ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வருது. இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் கொண்டு போகிறோம். அப்போ ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியான்னு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ எதுக்கு வந்து இவ்வளோக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், நீட்டுக்கு வந்து ஜேஇக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி வந்து அது காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், அல்லது வந்து டிஆர்பி எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், ஃபிசிக்ஸு வந்து இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஃபிசிக்ஸ் இல்லாமல் எந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. அதே மாதிரி அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெரிவேஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும். டெரிவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து என்னது பண்ணணும்னா ப்ராப்ளம் வந்து என்னது அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி வந்து கிடைக்காது. ஒவ்வொன்றுக்கும் கான்செப்ட் இருக்குது. ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் நிறையா சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, 10th 11th எடுத்துக்கோங்க, 12th எடுத்துக்கோங்க. 11th பொறுத்தவரையில் இந்த 11 சாப்டர் இருக்குது, 12th பொறுத்தவரை 11 சாப்டர் இருக்குது, மொத்தம் 22 சாப்டர் இருக்குது. இந்த 22 சாப்டரில் இருந்தால் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் வரும். நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சியில் படிக்கிற கண்டென்ட்டில் வந்து இது அந்த கண்டென்ட் தான் எதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த 11th 12th சாப்டரில் 22 சாப்டர்லேருந்து இருக்காங்க. 22 சாப்டர் வித்தியாசமான சாப்டரு, டிஃப்ரெண்ட்டான சாப்டரு. அந்த சாப்டர் மூலமாக படித்தோம்னாக்கும் அதை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த க்ரியேட் பண்ணுறதுலேருந்து என்னது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரெடி பண்ணணும். ஓகே, அதனால் வந்து இந்த மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கொஸ்டின்ஸை வந்து நம்ம படித்தோம்னாக்கா நிச்சயமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக ஆன்சரை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வரணும் அப்படின்றதுக்கான தான் எங்கள் சேனல்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.